9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸு அதில் வந்துட்டு லெசன் 2 இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு ரீடிங் வீடியோ. கற்றல் நோக்கங்கள். இந்தியாவில் வேலைவாய்ப்பு கட்டமைப்பை அறிந்து கொள்ளல், ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளை பற்றி புரிந்து கொள்ளல், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இடையில் உள்ள வேறுபாட்டினை புரிந்து கொள்ளுதல், மாறி வேலைவாய்ப்பு முறையினை புரிந்து கொள்ளல், கள ஆய்வு முறை பற்றி அறிந்து கொள்ளல். அறிமுகம். உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை தேவைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்போதைய உலகில் அந்த பட்டியலில் வேலைவாய்ப்பு என்ற ஒன்றையும் சேர்க்கப்பட வேண்டியது முக்கியம். இவ்வுலகில் வாழ்வதற்காக வருவாய் ஈட்ட நம் அனைவருக்கும் வேலை அவசியம். பொருளியல் செயல்பாடுகளில் மேல்நிலையில் அலுவலர்களாகவும் மற்றும் கீழ்நிலையில் தொழிலாளர்களாகவும் பங்கு பெறுவோர் ஊழியர் எனப்படுவர். இந்த ஊழியர்களை பணியமர்த்தி அவர்களின் பணிக்கு ஏற்ப ஊதியம் தருவோரை பணியமர்த்துவோர் என்று குறிப்பிடுவர். உழைப்பாளர் குழு என்பது நாட்டு மக்களில் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் ஆவர். உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதில் 15 முதல் 60 வயது வரையிலும் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 15 வயதுக்கு குறைந்தவர்கள் குழந்தைகளாக கருதப்படுகின்றனர். 60 வயதை கடந்தவர்கள் உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்ல என்பதால் அவர்கள் உடல் உழைப்பை செய்ய முடியாது என விளக்கப்படுகின்றனர். மக்கள் தொகையில் பெரும் பகுதி குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இருந்தால் உழைப்பாளர் குழுவின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இதனால் நாட்டு முன்னேற்றம் மெதுவாக நடைபெறும். மேலும் குறைந்த உழைப்பாளர்கள் குழுவானது உழைப்பாளர் அல்லாத பெரிய குழுக்களுக்கு சிறிய தேசிய உற்பத்தியிலிருந்து உணவளித்து பராமரிக்க வேண்டியிருக்கும். இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு. இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மையானது பல பரிமாணங்களை கொண்டது. சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஓராண்டில் சில மாதங்களுக்கே வேலை கிடைக்கும். முதன்மை துறை அல்லது விவசாயத்துறை, 2ஆம் துறை அல்லது தொழில்துறை, 3ஆம் துறை அல்லது சார்புத்துறை அல்லது சேவைத்துறை என பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அறிமுகம். 3ஆம் துறை முதன்மை துறை அடிப்படை உற்பத்தி, விவசாயம், காடுகள், சுரங்கம், மீன் வளர்ப்பு. 2ஆம் துறை உற்பத்தி பொருட்கள், தொழிற்சாலைகள். 3ஆம் துறை சேவைகள். வேலை அமைப்பு. பொருளியல் அமைப்பின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை வேலைவாய்ப்பு அமைப்பு குறிக்கிறது. வேலைவாய்ப்பு முறைகள் நாட்டுக்கு நாடு மாறுகின்ற போதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும்பகுதி முதன்மை துறையிலும் சிறிய குழுக்கள் 2ஆம் 3ஆம் நிலை தொழில்களிலும் ஈடுபட்டிருப்பதை காணலாம். நன்கு வளர்ந்த நாடுகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர் குழுவின் பங்கு சிறியதாகவும் தொழில் மற்றும் சேவை துறைகளில் ஈடுபட்டிருக்கும் உழைப்பாளர் குழுவின் பங்கு பெரியதாகவும் இருக்கும். இந்திய வளர்ச்சிக் கொள்கையின் ஒரு முக்கியமான கூறாக வேலைவாய்ப்பு எப்போதுமே இடம்பெற்றுள்ளது. 1972-73ஆம் ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 4 பத்தாண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக 2% அளவுக்கு உயர்ந்துள்ளது. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவின் டெல்லி சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தனர். வேலைவாய்ப்பின் வகைகள். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள். பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதும் ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை எனப்படும். இந்தியாவில் வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் என்று கூறலாம். இந்த துறைகள் சட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி செயல்படுகிறது. இந்த ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு உண்டு என்பதோடு அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் இருப்பவரை காட்டிலும் அதிக ஊதியம் பெறுகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, மருத்துவ உதவித்தொகை மற்றும் காப்பீடு போன்றவை வழங்கப்படும். வேலைவாய்ப்பில் துறைவாரியான பங்கு. 1972-73 எப்படி இருந்துச்சு, 2011-12 எப்படி இருந்துச்சு. சார்புத்துறை, 2ஆம் துறை, முதன்மை துறை. ஆதாரம் NSSO. ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் என்பது வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவற்றை கூறலாம். இதற்கு விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் அவை பின்பற்றப்படுவதில்லை. இவற்றில் வேலை செய்வோருக்கு குறைந்த கூலி கொடுக்கப்படுவதோடு பல நேரங்களில் தொடர்ச்சியாக வேலையும் இருக்காது. பெரும்பாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பு, விடுமுறை நாட்கள், மருத்துவ விடுப்பு போன்றவை இருக்காது. வேலை உத்தரவாதம் கிடையாது. வேலை இல்லாத போது அவர்கள் தொழில் கூடங்களிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவார்கள். தெருக்களில் விற்பனை செய்வோர், பழுதுகள் சரிபார்ப்போர், சிறிய அளவிலான தொழில் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஏராளமான எண்ணிக்கையிலான மக்களை இந்த துறை உள்ளடக்கியுள்ளது. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இல்லை. தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஆதாயங்களோ வேலை நிரந்தரமோ கிடையாது. இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு பெற்றவை அல்ல. பொதுமக்கள் துறையும் தனியார் துறையும் சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவரையும் அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படையில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன.
துறைகள் பொதுத்துறை, தனியார் துறை. பொதுத்துறைனா மாநில அரசு, நடுவண் அரசு, தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள். தனியார் துறைனா வந்து குழுமப்பதிவற்றது, குழுமப்பதிவு பெற்றது, உரிமம் பெற்றவர். குழுமப்பதிவற்றதுனா தனி வணிகர், கூட்டு வணிகர். குழுமப்பதிவு பெற்றதுனா வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம், உரிமம் பெற்றவர். அப்புறம் பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்கான வேறுபாடுகள். பொதுத்துறை சேவை நோக்கம் கொண்டது, தனியார் துறை லாப நோக்கம் கொண்டது. பொதுத்துறை சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு சொந்தம், தனியார் துறை சொத்துக்கள் தனி மனித நபர்களுக்கு சொந்தம். பொதுத்துறை ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது, தனியார் துறை ஊதியம் உரிமையாளரால் வழங்கப்படுகின்றன. வேலைவாய்ப்பு அமைப்பு. சமீப ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அமைப்பில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுள்ளதோடு இது பணியமர்த்துவோர் அவர்களின் ஊழியர்களிடையே அரசு அதிக நெகிழ்ச்சியோடு பணிபுரியும் முறையை வளர்த்தெடுக்க உதவியது. தற்கால வேலைவாய்ப்பு போக்குகளாவன. ஃபஸ்ட்டு வந்து அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. நெக்ஸ்ட்டு நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களிடையே பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவதும் ஆகும். நெக்ஸ்ட்டு பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. மக்களின் வாழ்க்கை முறையே இதற்கு காரணமாக இருக்கலாம். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு போக்குகள். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் தமிழகத்தில் விவசாயமே அதிகம் பேருக்கு வேலையளித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் விவசாயம் அல்லாத துறைகள், உழைப்பாளர்கள் குழு தொழில்களை மாற்றிக்கொள்வதற்கு போதுமான அளவு வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை. தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் பெரும்பகுதி குறைந்த வருமானங்களை அளிக்கின்ற அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத முறைசாரா துறைகளின் பங்களிப்பாகவே உள்ளது. இருவேல்பட்டுவில் வேலைவாய்ப்பு. ஒரு கள ஆய்வு. வேலைவாய்ப்பு நிலவரங்களில் ஏற்படும் மாற்றத்தை தேசிய அல்லது மாநில அளவில் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்றில்லை. கிராமத்தை ஆய்வு செய்வதிலிருந்தும் புரிந்து கொள்ளலாம். இருவேல்பட்டு என்பது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும். இந்த கிராமம் 100 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அறிஞர்கள் பலராலும் ஆய்வு செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்த கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என்றும் கூறப்படும். ஏனெனில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் முதலில் தனது மாணவருடன் கள ஆய்வு செய்வதற்காக இந்த கிராமத்திற்கு 1916ஆம் ஆண்டு சென்றார். காலப்போக்கில் பல ஆய்வாளர்கள் கிராமத்தவர்களின் வேலை குறித்து கணக்காய்வு செய்து கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவர் குறித்தும் மேலும் பல விவரங்களை சேகரித்துள்ளனர். இந்த கிராம வளர்ச்சியின் காரணம் கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நலம், பள்ளிகள் அமைத்தது, பொது விநியோக அமைப்பு ஆகியவற்றின் மீது சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வை அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தியது காரணமாகும். இந்த கிராமம் பல மாறுதல்களுக்கு உட்பட்டுள்ள போதிலும் இன்னமும் அவர்களின் வேலைவாய்ப்புக்கு முக்கியமாக விவசாயத்தையே சார்ந்துள்ளது. பின்வரும் அட்டவணையை பாருங்கள். 1981ஆம் ஆண்டில் 100 குடும்பங்களில் 24 குடும்பங்கள் விவசாயம் அல்லாத வேலைகளில் ஈடுபட்டிருந்ததை காணலாம். 2008ஆம் ஆண்டில் விவசாயம் அல்லாத வேலைகளில் இருந்த குடும்பங்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. 1981 to 2008 காலத்தில் விவசாயத்தில் 34%லிருந்து 26%மாக விவசாய கூலிகளாகவும் பயிரிடுவோராகவும் ஈடுபட்டிருந்த குடும்பங்களின் விகிதம் குறைந்துள்ளது. நெக்ஸ்ட் இருவேல்பட்டுவில் இருந்த குடும்பங்களின் வேலை விவரங்கள். தொழில் குடும்பங்கள் இப்போ சதவீதத்தில் பயிரிடுவோர் வந்து 1981 42, 2008 33%. விவசாய கூலிகள் 1981 34%, 2008 26%. விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் 1981 24%, 2008 41%. மொத்த குடும்பங்கள் 1981 100%. 1981 வந்து பயிரிடுவோர், விவசாய கூலிகள், விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 1981 வந்துட்டு பயிரிடுவோர் வந்து 42%, விவசாய கூலிகள் வந்துட்டு 34%, விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் 24%. 2008 வந்து பயிரிடுவோர் வந்து 33%, விவசாய கூலிகள் வந்து 26%, விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் வந்து 41%. ஓகே, டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீள் பார்வை. உழைப்பாளர் குழு என்பது நாட்டில் உள்ள வேலை செய்கின்ற மற்றும் வேலை செய்வதற்கான திறன் பெற்றுள்ள குழுவில் உள்ள மக்களின் எண்ணிக்கையாகும். வேலைவாய்ப்பு அமைப்பு பொருளாதாரத்தின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 1972-73ஆம் ஆண்டு தொடங்கி 4-10 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வீதம் சராசரியாக 2% பெருகியுள்ளது. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அவற்றின் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பும் காப்பீடு போன்ற இதர ஆதாயங்களும் அளிக்கிறது. பொதுத்துறை என்பவை அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும். மக்களது வாழ்க்கை முறையின் காரணமாக வேலைவாய்ப்பு முறை மாற்றமடைகிறது. இதோட தான் லெசனுக்கான ரீடிங் முடிஞ்சது.